தேவன் அவருடைய எதிர்பார்ப்பு என்னை என் பிள்ளைகள் கனப்படுத்த வேண்டும், எனக்கு முதல் தரமானதை கொடுக்க வேண்டும். நாம் தூக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், எனக்கு முதல் தரமானதை என் பிள்ளைகள் கொடுக்க வேண்டும். மிச்சம் இருக்கிற நேரத்திலே என்ன பைபிள் படிக்கிறது, நேரம் இருந்தா பைபிள் படிப்போம். ஒரு கிழமை ஆச்சு பைபிள் படிச்சு அரமத்தியாலம் இருக்கு பைபிள் பைபிள் இப்ப போய் உட்கார்ந்து படிக்கிற மாதிரி படிப்பார். ஒரு நாள் மாமியார் பேச மாட்டார். ஆவியானவர் நம்மோட பேசணும்டா அவர் எதிர்பார்க்கிறது என்ன, அதை நீ படிக்கிறதுக்கு எப்படி வர வேணும், முன்னுரிமை கொடுத்து ஆர்வத்தோட முதலாம் தரத்தை கொடுத்து முதலாவது நேரத்தில் ஓடி வரணும். அதனாலதான் காலையில கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். காலையில முதலாவது நீ கற்றுக்கொள். நாம் எப்ப கற்றுக்கொள்றோம், மாலையில நேரம் இருந்தா, இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை. அதனால சத்ரு என்ன செய்கிறான், நாம் கேட்கிற வசனங்களை நம்முடைய உள்ளத்துல இராதபடி என்ன செய்கிறானா எடுத்து போடுகிறார். ஆண்டவர் சொன்னார், நாம் கேட்ட வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடி, நமக்குள்ளே முளைக்க முடியாதபடி, ஊமையை கொடுத்த ஊமையிலே சொன்னார், விதப்பை கொடுத்த ஊமையிலே நாம கேட்ட வசனத்தை என்ன செய்யறானா எடுத்து போடுறான். எடுத்த நமக்குள்ள வசனம் இல்லை. அப்படி நம்முடைய வாயின் அறிக்கை கொடுக்க எப்படி இருக்கும், ஐயோ செய்வினியா செய்வினியா செய்வினியா, அந்த இப்படியே சொல்லி சொல்லி செய்வின பலிக்க முதலே இவர் படுக்கையில விழுந்துருவாங்க. இவர் துள்ளுற துள்ளு செய்வினியா செய்வினியா, துதிக்கிறது கூட இப்படி துள்ள மாட்டார். துதிக்கிறது கூட இவர் இப்படி துள்ளினதில்லை, கையை கால உயர்த்தினதில்லை, சத்தம் போட்டதில்லை, துதி கூட வராதுவா இல்லை. ஆனா செய்வினா ஐயோ செய்வினியா ஐயோ செய்வினியான்னு அப்படியே விழுந்துருவார். அதனால அது பலிக்கிறதுக்கு முதலே இவருடைய வாழ்க்கை நாசமா போயிடும் என்றால் இவருக்குள்ள தேவனுடைய வார்த்தையை சத்துரு எடுத்து போட்டார். அவனுக்கு தெரியும் யார் அவருடைய இதயத்துக்குள்ள என்னென்ன வார்த்தை இருக்கு, இவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா, சத்துருக்கு நல்ல இவனுக்குள்ள என்ன என்ன வார்த்தை இருக்கு, என்ன வார்த்தை நான் இருக்கிறான். அதனால நாம் கேட்டுட்டு வெளியே போன உடனே சத்துரு என்ன செய்வானா, உள்ளத்திலே விழுந்த வார்த்தை அப்படியே எடுத்துக் கொள்ளுவான். ஆகவே நல்ல பெருமையான ஒரு ஆளாய் மாற்றப்படுவேன். செய்திகள் துர்செய்திகள் வந்த உடனே அது என்னை ஆட்ட ஆரம்பித்து விடும். தேவனுடைய பிள்ளைகளை பிடிக்க வேண்டும். கர்த்தருடையவைகள் யாவும் என்னுடையவைகள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். இதான் நமக்கு அவருக்கு இருக்க வேண்டிய உறவு. கர்த்தாவே உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள் அப்பா, என்னுடைய எல்லாம் உம்முடையது, என்னுடைய எல்லாம் உம்முடைய படிப்பினுடைய பணம், என்னுடைய சொத்து பத்து எல்லாமே உமக்கு தானே, எல்லாம் உம்முடையது கர்த்தாவே. உமக்கு மனுக்கு முடியல என்னதான் பிரிவினை இருக்குது, என்னதான் பிரிவு, சொத்து பிரிவு இருக்குது, என்ன சொத்து பிரிவு, எங்க வீடு உம்மோட வீடு, எனக்கு நீ கொடுக்கிற வீடு அது உம்மோட வீடு கர்த்தாவே. அந்த நேரத்துல தான் ஆண்டு சொன்னா உம்மோட வீடா, ஆஹா சரியா சொன்ன மகனே. இப்ப ஒரு குடும்பத்துக்கு நீ இடம் கொடு, ஓஹோ இப்ப பிழைச்சு போயிட்டது, இது உண்மையானது இப்பதான் தெரிய போகுது. எங்க கூட உம்மோட வீடு சொல்லி முடிய ஆண்டவர் சொல்லுவார், ஒரு குடும்பத்தை அனுப்புவார் தங்குறதுக்கு இடம். நோ நோ நோ, இங்கெல்லாம் தங்க இல்லாது, எங்களுக்கு வசதி இல்லை, நீங்க போய் தங்குறது, உங்களுக்கு காசு செலவழிக்கிறது, நீங்க இருக்கிற ஒரு கிழமையும் கட்டிட்டு வர உங்களுக்கு ஓப்பா போடுறது. ஆனா வாக்கில பார்த்தாங்க வாட்ட சாட்டம் ஒன்று கண்டி வெத்து வச்சிருக்கிறீங்க, இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுக்கிறது. ஆண்டு சொல்லுவாருடைய அறிக்கை தவறானது. என்னுடைய வீடு உன்னுடைய வீடு என்று சொல்லி நீ சொன்னியே, அப்படி என்று சொன்னா இந்த வீட்டை அவங்களுக்கு தாராளமா திறந்து கொடு. வேலை வந்தா குடு, விதவை வந்தா குடு, டிக்கெட்டுகள் வந்தா குடு, உணவில்லா வந்தா குடு, சாப்பாடு குடு, கொடுத்தவர்களை போசி அவர்களுக்கு மறைக்காத உன் ஆத்மா அவர்கள் மேல் சாய்த்து அவர்களுக்கு கொடு, அவர்களுக்கு உடுப்பு கொடு, அவர்கள் குளிர்ல காய்ந்த உடுப்பு கொடு, அவர்களுக்கு என்ன தேவையோ கொடு, கொடுத்து அவர்களை நீ தாங்க. அப்பதான் உன்னுடைய வீடு என்னுடைய வீடு எனப்படும். அதனால இயேசப்பா அப்படித்தான் எல்லாவற்றையும் கொடுத்தார், சகலத்தையும் கொடுத்தார், ஒன்றையுமே விட்டு போவதில்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டார், முழுவதையும் அர்ப்பணித்து கொடுத்தார் என்று அவர் சொன்னார். என்னுடைய யாவும் உம்முடைய பிதாவே, பிதாவின் மனதை அறிந்தவர், அதனால் அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். ஆக சத்துரு நமக்குள்ளே தேவன் விதைக்கிற வார்த்தையை என்ன செய்யலாம், அந்த வார்த்தை எனக்குள்ளே விழுந்து முளைத்து விட்டால் சத்ரு அந்த காரியத்தில் என்னை தூண்ட முடியாது, என்னை அசைக்க முடியாது. நான் உறுதியாக இருப்பேன். எப்படிப்பட்ட ஆட்கள் வந்து என்னதான் கேட்டாலும் நான் சத்ரு அனுப்புவான் என்ன நாம் அறிக்கை பண்ணுவோம். சத்ரு யாரையாவது அனுப்பி நம்மை சீண்டி நாம வாயில கொடுக்குற அறிக்கை வச்சுதான் அவன் கிரியை செய்யணும். தேவனும் நம்முடைய வாயில வைக்கிற அறிக்கை வச்சுதான் கிரியை செய்வது. அதனால நமக்கு எப்பொழுதும் சோதனைகள் காத்திருக்கும். நம்ம என்ன அறிக்கை கொடுக்கிறோம் கேட்பாங்க, எப்படி இருக்கிறீங்க
அப்படிதான் கேட்பாங்க. கடை வருஷம் கழிச்சு எடுப்பாங்க, ஒரு வருஷம் எப்படிதான் போன் நம்பர் தேடி எடுத்துருவாங்க. அங்கடிங்க எப்படி இருக்கிறீங்க அவங்க சொல்லுவாங்க, நாங்க அப்படி இருக்கிறோம், டாக்டர் இன்ஜினியர் அங்க இன்ஜினியர் அடிச்சு வாங்குவாங்க, நாங்க தான் ஜெர்மனி எடுத்து விட்ட மாதிரி சொல்லிடுவாங்க. இப்ப கேட்க இவருக்கு வெட்டி சார்ஜராங்க ஆரம்பிச்சு. நீங்க அப்படி இருக்கீங்க, ஏதோ இருக்கிறான், ஏதோ இருக்கிறான். வேலை இங்க தெரியும் தானே, வேலை இல்ல, கடலுக்கு மேல கடல், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. இது ஆண்டவர் வந்தாலும் தீராது. உடனே அவங்க சொல்லுவாங்க, அப்படி என்ன நீங்க எங்க நாட்டுக்கு வாங்க. இதான் நம்ம அறிக்கை. ஆண்டவர் வந்தாலும் தீராது, நாம சொல்லிட்டோம் தீராது. ஆண்டவர் வந்தாலும் தீராது. என்ன நம்முடைய அறிக்கைப்பா அது தீராது. அதனால நம்முடைய அறிக்கை மிக மிக கவனம். அதனால சொல்லுடைய வசனத்தை கவனித்தாய் நலமாயிரு. அது உனக்கு பிரயோஜனமானதை பெற்றுத்தரும், உனக்கு சொல்லித்தரும். அதனால நாம் தேவனோட விளையாடக்கூடாது, அவரோட நாம் விளையாடக்கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஆவியானவர் நம்மோடு பேசும்போது நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஆனால் இதால கேட்டு இதால விடக்கூடாது. சத்துரு எங்கே இருக்கிறான் அதை எடுத்து போட. இன்றைக்கு நீங்க கேட்கிற வசனத்தை எடுத்து போடாமல் ஆயத்தமா இருக்கிறான். எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து இதை உறுதியாக விசுவாசித்து பற்றி கொள்றீங்களோ, இதை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறீங்களோ, அப்ப சொல்ல வேணும், கர்த்தாவே நான் போகிற வழி சரிதான ஒரு கேள்வி விரும்பினோன்னே வசனம் வர வேணும். நீர் என்னை நடத்துகிற கர்த்தர் அல்லவா, நான் ஏன் பயப்படுவேன் கர்த்தாவே, நீர் என்னை நடத்துகிறேன், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏன் சங்கீதத்தை கொடுத்தார்? அதுதான் கொடுத்தார். கர்த்தரின் மேய்ப்பர் என்றால் அவர் தான் என்னை நடத்துகிறவர். தாவீது அவர் வெளிப்பாட்டிலே சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஏசாயாவுக்கு முதலே அவர் சொல்லிட்டார், அதுக்கு பிறகுதான் ஏசாயா சொல்லுகிறார். அவர் முதலே சொல்லிட்டார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்ப இதுதான் நம்மளுடைய அறிக்கை. அதனால அவன் தாழ்ச்சி அடையவே இல்லை. அதனால நாம் அவருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய கண்களை பதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் பிடிச்சிட்டோம்டா, விசுவாசிட்டோம்டா, அறிக்கை செய்துட்டோம்டா, நமக்குள்ள உற்சாகம் வந்துடும். உற்சாகம், ஆவியில் உற்சாகம். வேதம் சொல்லுதல்வா, முறிந்த ஆவி. முறிந்த ஆவி என்ன தெரியும் தானே, போன் அடிச்சு கேட்டா ஏதோ இருக்கிறோம், இதான் முறிந்த ஆவி. உற்சாகம் உள்ள ஆவி யாராவது போன் அடிச்சா என்ன சொல்லும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறீங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறார். வேலை வேலை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், சாப்பாடு கர்த்தர் போஷிக்கிறார். இதன் அந்த வாயின் அறிக்கை நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற உற்சாகத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு நாளும் ஆவியில முறிவடைந்த உற்சாகமா பேச மாட்டான். எப்ப பார்த்தாலும் தலையை சொல்லியோடு தான் பேசுவான். எப்ப பார்த்தாலும் தலை எப்படி இருக்கும்? எங்க போனாலும் இப்படி இருப்பார், இல்லாட்டி இப்படி இருப்பார். ஒரு நாளைக்கு இப்படி இப்படி இருப்பார். ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு அவர் பிடிக்கல, அப்படி பிடிப்பார். அடுத்த நாளைக்கு இப்படி இருப்பார், இல்லாட்டி இப்படி இருப்பார். என்ன சொன்ன, ஆவி முறிஞ்சா சரீரம் முறிஞ்சு போகுது. ஆவில உற்சாகம் உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா? அவன் உற்சாகமா தான் இருப்பான். அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு பேசல, அவன் வார்த்தையின் மேல் தன்னுடைய கவனத்தை விட்டதுனால அவன் என்ன சொல்லுவான்? கர்த்தர் எனக்கு உண்டு, அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிறபடி அவருடைய முகம் பிரகாசம், அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது உண்மையானால் அவரை நோக்கி பார்க்கிற மனிதனுடைய முகம் பிரகாசம் அடையும். அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் நம்முடைய அறிக்கை, இதுதான் நம்முடைய வாழ்க்கை பாண்டி, இதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒழுக்கப்படித்தான் நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் பல விதமான செய்திகள் திடீர் வரும். காலையில் சந்தோஷமா இருப்பீங்க, மாணவர் போன் வரும், வந்த உடனே எல்லாம் போயிட்டு கேட்கிற செய்தி. ஏனென்றால் நமக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல கவனமும் விசுவாசம் இல்லதுனால யாராவது ஒரு வார்த்தை, இப்படித்தான் எங்க சித்தப்பா செத்தா, சித்தப்பா இப்படியா செத்தவர், இந்த வருத்தத்திலேயா செத்தவர், அவ்வளவுதான். இப்ப அந்த வார்த்தை இவங்களுக்கு என்னத்தை கொண்டாந்துக்குது? அது இவங்களோட வாழ்க்கையில கவனத்தை ஈர்த்து போட்டுது. அதனால அவங்க தேவ வார்த்தை விட்டு போட்டு யாரோ ஒருவர் சொன்ன மனுஷனுடைய வார்த்தையின் மேல தங்களுடைய கவனத்தை வைத்தார்கள். ஆண்டு சொல்லுகிறார், எல்லாம் குப்பை, என்னுடைய வார்த்தையில் கவனம் தேவை. இதுதான் நமக்கு நலமானதை போதிக்கிறது. எனக்கு நதியை போல குறைவில்லாத எப்பொழுதும் ஓடுகிற சமாதானத்தை இந்த வார்த்தை தான் கொடுக்கிறது. என்னுடைய நீதி எப்படி இருக்குமா? சமுத்திரத்து அலைகளை போல, அது போயவே இல்லை. அந்த நீதி வெளிப்படும், அந்த சமாதானம் நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால நம்மோட யார் எப்ப பேசினாலும்
நம்மிடத்தில் சோர்வு, நம்மிடத்தில் துக்கம், நம்மிடத்தில் அழுகை இருக்கிறது யாரும் காண மாட்டாங்க. நம்மால எப்பொழுதும் யாரையும் உற்சாகப்படுத்த முடியும். இருக்கிறதுனால அல்ல, இல்லாவிட்டாலும் நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும். கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். சில பேர் போன் எடுத்தா கலைப்பாங்க தானே, அடிச்சு கொண்டே போவாங்க தங்களுடைய பிரச்சனைகளை. அவங்க சொல்ற பிரச்சனைகளை கேட்டு நிறுவனங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அவங்க விசுவாசிகள் தான். சில பேர் நாங்க கர்த்தர் நம்ம மாடு மேய்ச்சி கொண்டிருக்காங்க, நீ கர்த்தர் நம்ம கர்த்தர் நம்ம சபைக்கு போன உடனே சொல்லிடுவாங்க. உபவாசம் இருக்கணும், உபவாசம் இருக்கிறாங்களா? ஏன் உபவாசம் இருக்கிறாங்க? உபவாசம் இருந்தாலும் இந்த பிரச்சனை தீர்ந்துருமா? அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்கிறீங்க. எனக்கு தெரியும் பிரதர், வார்த்தை எனக்கு தெரியும். பாருங்க, வார்த்தை எனக்கு தெரியும். தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? நீ அதன் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை, அதன் மேல் நம்பிக்கை வைக்க இல்லை. 3 வயதுல இருந்து வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொண்டு வருது. அதுக்கு அந்த வார்த்தையில பிள்ளைக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை. கற்றுக்கொண்டு வருது, மனப்பாடமா சொல்லுது. அதுக்கு அந்த வார்த்தையில நம்பிக்கை இருக்கா? அந்த வார்த்தையில அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அப்படித்தான் இன்னைக்கு விசுவாசிகள் எத்தனை பேர் நம்மளோட பிள்ளைகள் மாதிரி வசனத்தை சொல்ல உடனே கத்திரமே அப்படியே வந்து வசனம், அதுக்கு அர்த்தம் தெரியாது. நம்முடைய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வளர்ந்தவர்கள் கூட குழந்தை பிள்ளைகளை போலதான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறாங்க, வீட்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில் அந்த வசனத்தில் நம்பிக்கை, கவனம், அதிலே அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் அவருடைய வார்த்தை, தேவ வார்த்தையை கற்றுக்கொள்வது அவசியமானால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். ஆண்டவர் எப்படி எழுதி கற்றுக்கொண்டா? நல்ல உதாரணம். நாம் பல நேரங்களில் கற்றுக்கொள்றோம். ஆனா ஆண்டவரோ காலை தியாகம் தான். காலம் எழுப்பி ஜெபித்து வேலைக்கு போகவே நேரம் காணாதுண்டா, காலையில் எழுப்பி கற்றுக்கொள் என்று சொன்ன ஆவியானவர் அப்பதான் கற்றுக் கொடுப்பார். ஏன்னா அவர் அதை எதிர்பார்க்கிறார். நீ தாகத்தோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சியோடு அப்படித்தானே பாருங்க. ஆவியானவர் என்னை ஊற்றிடுமே, தாகத்தோடு, ஏக்கத்தோடு, வாஞ்சியோடு, வாரத்தோடு வந்திருக்கிறோம் என்று பாருங்க தானே. அது உண்மையா ஏதாவது சொல்லுவார், நீ காலையில் எழுப்பி என்னை தேடு, என் வசனங்களை தியானி. அப்ப நாம் அதை கவனமாய் தியானிச்சாதான் அவர் நம்மோடு பேசுவார். மகனே, இதுக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்கு தெரியுமா? நீ போற வழி சரிதான் என்று நான் யோசிச்சு கொண்டிருக்கிறாய். இதோ பாலனுடைய வார்த்தை உன்னை நடத்துகிறவன் நானே, அதனால பயப்படாத. நீ போகிற வழி சரிதான், நீ தலைக்கு வந்தது சரிதான். நீ கனடாக்கு போவா இங்க வந்தாலுவா, லண்டனுக்கு போவா இங்க வந்தாலுவா சரிதான்.